மாமல்லபுரத்தை பற்றி ஃபுல் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து லைட் ஹவுஸு, பழைய லைட் ஹவுஸு. இதில் வந்து எல்லாருமே ஏறி பார்க்குறதுக்கு அனுமதி உண்டு. இதில் ஏறி பார்த்தோம்னா ஃபுல்லாக பீச்சு நமக்கு வந்து தெரியும். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த நடக்கிற வழி வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப கல்லும் செடிங்களுமாக இருக்கும். இப்போ வந்து இந்த வழியை அழகாக சிமெண்ட் ரோடு போட்ட மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த 2 சைடும் இருக்கிற பாறையை கவனித்து பாருங்கள். ஒரு படத்தில் வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. மாயாவி அப்படிங்கிற படத்தில் சூர்யாவும் சத்யனும் டைலாக் பேசி நடந்து வர மாதிரி இருக்கும் இதில் சீன்ஸு. நிறைய படங்களை வந்து இங்கே ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. நான் இடையில எந்தெந்த இடத்துல படங்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல எல்லாருக்கும் தேவைப்படும் போது தண்ணி பாட்டிலு, பிஸ்கெட்டு அந்த மாதிரி வாங்கிக்கிற மாதிரி குட்டி குட்டி கடைங்க வந்து மேலேயே வச்சுருக்காங்க. தேவைப்பட்டால் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். இந்த இடத்துல விஷால் படம் கதகளி கீழே நின்று டைலாக் பேசுகிற மாதிரி சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. நிறைய இடத்துல ஃபைட் சீனும் எடுத்திருக்காங்க. நீங்கள் படங்கள் பார்க்கும் போது கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் மகாபலிபுரத்தில் ஷூட்டிங் எடுத்த படங்கள் இருக்குது. எல்லா இடமும் பாறைகளாக இருந்தாலும் நிறைய பசுமையான மரம் செடி இங்கே இருக்குது. ஒரே பாறை தான். இந்த பாறையை கீழே குடஞ்சி அதில் வந்து தூண்கள் அமைச்சு இவ்வளோ அழகாக சிற்பங்கள் வடிவமைச்சிருக்காங்க. இது உள்ள சாமி சிலையோ எதுவுமே இல்லை, வெறும் அறைகள் மட்டும்தான் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்காக. மகாபலிபுரத்தை சுற்றி பார்க்குறதுக்கு 40 ரூபாய் டிக்கெட் வாங்கணும். இந்த இடம் பார்க்கலான்னா பாண்டவர்கள் 5 பேருக்காக பல்லவராஜன் கட்டிய 5 ரதம், லைட் ஹவுஸ், கடற்கரை சிவன் கோவில், மாமல்லபுரம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். மாமல்லபுரம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் எல்லா இடத்தையும் பார்க்கணும். ஒத்தக்கல் பாறை இருக்குது, ரெட்டக்கல் பாறை இருக்குது. எல்லாமே நான் தனித்தனி வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள். இந்த இடம் வந்து ஒரே பாறை தாங்க. இந்த பாறையை நிறைய வந்து சிற்பங்கள் வடிவமைச்சு எவ்வளோ அழகாக, இது எல்லாமே ஒரு தூண் தான். இந்த தூணை வந்து அப்படியே அதில் சிங்கம் இருக்கிற மாதிரி எல்லாமே தத்துரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. நிறைய இடத்துல எல்லா பாறையிலையும் நிறைய சிலைங்க தான் இருக்குது. இந்த பாறை பாருங்கள், ஒரே நீளமாக இருக்குது. இதுக்கு கீழே இருக்கிற ஒரு பாறையை குடஞ்சி தான் அழகாக தூண்கள் அமைச்சு அந்த இடத்துலையும் சிலைங்களை வடிவமைச்சிருக்காங்க. அந்த காலத்து படம், நிறைய படம் மகாபலிபுரத்தில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்திபன் கனவு படம் வந்து பல்லவராஜன் கதை. அதனால் மகாபலிபுரத்தை ஃபுல்லாக, அந்த படம் ஃபுல்லாக மகாபலிபுரம் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய படங்கள் மகாபலிபுரத்தில் ஷூட் பண்ணுறாங்க. பழைய படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், புது படம் கலரில் இருக்கும். இந்த கோபுரம்லாம் ஒரே கல்லால் தான் செதுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம நடந்து போகிற இந்த பாதையிலேயே நீங்கள் வந்து ஒத்தக்கல் பாறையும் பார்க்கலாம், ரெட்டக்கல் பாறையும் பார்க்கலாம். இடம்லாம் ரொம்ப அழகாக க்ளீனாக பசுமையாக வச்சுருக்காங்க. இந்த சைடு பாருங்கள், ஒத்தக்கல் பாறை இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி தான் இந்த சின்ன இடத்துல நிற்குதுன்ற மாதிரி நமக்கு ஒரு பயமாகவே இருக்குது. திடீர்னு உருண்டு வந்து கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. எல்லாரும் பயந்து தான் போய் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா ரெட்டக்கல் பாறையும் இருக்குது. இந்த பாறை ரெட்டக்கல் பாறை ஒன்றோடு ஒன்று அவ்வளோ அழகாக ஒட்டி இருக்குது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இங்கேயும் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எவ்வளோ அழகாக சிலைங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பழைய படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் இந்த சிலைங்களை பற்றியே ஃபுல்லாக பாட்டு இருக்கும். குமுதம் அப்படிங்கிற படத்தில் எஸ்எஸ்ஆரும் விஜயகுமாரி அவங்களும் நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு சாங் எடுத்திருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கல்லிலே கலை வண்ணம் கண்டான் அப்படின்னு அந்த சாங்கே வந்து இந்த சிற்பங்களை பற்றியே பாடப்பட்டிருக்கும். இந்த இடம்தாங்க என்ட்ரன்ஸு. எல்லாரும் இந்த பக்கம்தான் வருவாங்க. இது வந்து நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஃபைட் சீனும் இருக்கும், சாங் சீனும் இருக்கும்.
சனி ஞாயிறு 2 நாளும் நிறைய கூட்டங்கள் வருதுங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்து சுற்றி பார்க்குறாங்க. மற்ற நாள்லாம் நார்மலாக இருக்குது. எல்லா நாளும் கூட்டம் இருக்கும். சனி ஞாயிறில் மட்டும் ஹெவி கூட்டம் இருக்குது. லீவு நாள் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு மக்கள் நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்குறாங்க. பல்லவராஜன் முழுமையாக கட்டி முடிக்கலேனும் பாதியிலே நிறுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. 4 தூண்கள் மட்டும்தான் இருக்குது. நல்லா அரண்மனை மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. மேற்கூரையே இல்லை. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. விஜய் படம் கூட ஒரு ஃபைட் சீனு, சாங் சீனு இந்த என்ட்ரன்ஸை காமிச்சிருப்பாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சுற்றி பார்க்கணுன்ற ஆசையில் மகாபலிபுரத்தை சுற்றி பார்க்குறாங்க. சுற்றுலாத்தலத்தில் முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் மகாபலிபுரமும் உண்டு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வராங்க. இந்த பாறையை வந்து கட் பண்ணி எடுத்தா மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக எப்படி தான் இதை கட் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி இந்த பாறை வந்து வளர்ந்துருக்கு. எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. வெறும் பாறைகளாக தான் இருக்குது. வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பார்க்கணுன்ற ஆர்வத்தில் எல்லா இடத்தையும் பார்க்குறாங்க. இங்கே வந்து சின்ன தொட்டி இருக்குது. இந்த தொட்டியில் குருவிங்க, மாடு, ஆடு இதெல்லாம் தண்ணி குடிக்குது. எப்போவுமே வத்தாமல் இருக்குது இந்த தொட்டி. சின்ன கோபுரம் மாதிரி ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல எல்லாரும் ஏறி போய் பார்க்குறாங்க. இதுதான் இறங்கி வர வழி. நிறைய பேர் வந்து காலையிலே சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. வெயில் டைமில் கூட நமக்கு வந்து வெயிலே தெரியலிங்க. ஏன்னா அவ்வளோ பசுமையாக குளிர்ச்சியாக இருக்குது. நிறைய ஆடு, மாடு எல்லாமே நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம். இந்த இடத்துல ஒரே கல்லாலான யானை சிலை, சிங்கம் சிலை இருக்குது. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படம் வந்து தளபதி விஜயோட படம் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. அதில் வந்து விஜய் கைடாக இருப்பார். இந்த யானை சிலையை காமிச்சு பெரிய டைனோசர்னு சொல்லுவார். அதை பார்த்து கவுண்டமணி காமெடி பண்ணுவார். இந்த மாதிரி சீன்ஸ் இங்கே எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 கோபுரம் தாங்க கடற்கரை சிவன் கோவில். இந்த கோவில் வந்து கடலை ஒட்டி இருக்கும். கோவிலை சுற்றி மதில் செவுரு ஃபுல்லாக நந்தி சிலை, 108 சிலை வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு சிலையும் தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. பக்கத்துலேயே பீச் இருக்குங்க. நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அழகாக பீச்சில் போயும் என்ஜாய் பண்ணலாம். பீச்சில் நிறைய கடைங்க இருக்குது. பீச்சுக்கு போனாலே அங்கே எப்படியும் ஒரு 3 மணி நேரம் நம்ம அந்த கடையெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஆகும். எல்லாமே விதவிதமான சங்கு, சிப்பி அந்த மாதிரி பொருளையே செஞ்சுருக்காங்க. சங்கால மாலை, சிப்பியால் நிறைய பொருள்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு எப்படியும் ஒரு 3 மணி நேரம் தேவைப்படும். நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு பீச்சுக்கு போய் அங்கேயும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மகாபலிபுரத்தை பற்றி தனித்தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை போய் பாருங்கள். தேங்க்யூ.